Hi and welcome to Ungal kitchen. இன்னைக்கு கூட்டாஞ்சோறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி. எங்க ஃபேமிலில many ஜெனரேஷனா இத ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ இந்த ரெசிபி உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி, அப்புறம் துவரம்பருப்பு, முருங்கைக்கீரை, மாங்காய், உருளைக்கிழங்கு, லைமா பீன்ஸ், பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், வெங்காய வடகம், இது ஆப்ஷனல், மஞ்சள், மிளகாய் வற்றல் பொடி, உப்பு, அரிசி, பாதி மாங்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அப்புறம் தேங்காய் துருவல், 150 கிராம் துவரம் பருப்பை நான் அவிச்சு தனியாக வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி 4 to 5 பீப்புள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அது செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ காயை எப்படி கட் பண்ணி வைக்கிறோங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நாலு வெங்காயம், 8 பூண்டு, ஒரு 2 to 3 டீஸ்பூன் ஜீரகம், 3ஐயும் அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு. புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 8 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வேக எடுத்து வச்ச அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை ஆட் பண்ணி முடித்த உடனே கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கள். இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அண்ட் லைமா பீன்ஸ். இப்போ எல்லா காயையும் சேர்த்த பிறகு அதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் பொடியும் சேர்த்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துருங்க. காய் முக்கால் பதத்துக்கு வெந்த பிறகு நம்ம 2 கப் ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் தண்ணி கொதிக்க வைக்கும் போது நான் இதில் 8 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு டம்ளர் கூட கொதிக்க வச்சுக்கலாம். அதை வேணால் தனியாக எடுத்து வச்சுட்டு பின்னாடி தேவையான அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அரிசியோட வேகிற பதம் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். ஸோ அது கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஹாட் வாட்டர் ஆட் பண்ணலாம். சாதம் சைடில் வெந்துட்டு இருக்கும் போது நம்ம ஒரு 10 வடகம் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல், ஏன்னா சில ஏரியாவில் கிடைக்கிறதில்ல. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது பாரம்பரியமான அந்த கூட்டாஞ்சோறில் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதனால் கிடைச்சா வாங்கி வச்சு இதை ட்ரை பண்ணுங்கள். பட் இல்லைனாலும் பரவாயில்லை.
அரிசி வந்து முக்காப்பதம் வெந்த உடனே முருங்கை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை இலையோட மருத்துவத்தன்மை அதிகம். அதனால் இந்த பாரம்பரிய ரெசிப்பியில் கண்டிப்பாக நாங்கள் முருங்கை இலை சேர்க்காமல் பண்ண மாட்டோம். அரிசி முக்காப்பதம் வெந்த உடனே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச விழுதோட உப்பையும் சேர்த்து மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. துருவின தேங்காவையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ரைஸில் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச வடகத்தை நல்லா பொடியாக்கி அதையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அதை வந்து ஒரு 10 minutes அதை அப்படியே இருக்கிற பதம் வர வரைக்கும் அதை வேக வச்சு இறக்கினால் சுவையான கூட்டாஞ்சோறு ரெடி. இந்த பாரம்பரியமான ரெசிப்பியில் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, முருங்கைக்கீரை, மாங்காய், கேரட்டு, அதுமாரி எந்த நாட்டு காய்கறினாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய ஆப்ஷனல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேறு காய்கறிகள் எதுவும் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த கூட்டாஞ்சோறு வந்து எங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷனில் பெரிய கெட் டுகெதர், இந்த மாதிரி சம்மர் பிரேக்கில் இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கிராண்ட் மதர் வீட்டுக்கெலாம் போகும்போது இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபுட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து வடகம் அண்ட் அப்பளம் இல்லைன்னா கூழ் வத்தல் இதை வச்சு தான் இது ஒரு மீலாக சாப்பிடுவோம். இந்த கூட்டாஞ்சோறு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு லாங் ப்ராசஸ், பட் இட்ஸ் ஒர்த் இட். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.